கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கும். ஹீரோவின் விசஸ் ஸ்டீவன் அந்த ஸ்டோரி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆசை மைன்கிராஃப்ட் ஏதாவது நம்ம ஸ்டோரி போடுவோமே, நம்ம போர் அடிக்க ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டே போட்டுருக்கேனே அடி எரிச்சல் ஆயிடுச்சு. ஆனால் சரி, நம்ம இன்னைக்கு புதுசாக மைன்கிராஃப்ட் கண்டென்ட் போடுவோம். நம்ம வந்துட்டோம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் பேச வரும். இதே இல்லை ஃபுல் மூவி வேணுன்னா உங்களுக்கு 1.5 மணி நேரம் வரும். நீங்கள் பார்ப்பேன் ரெடியாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஸ்டோரி எடுத்து விட்றேன். பாருங்க, ஃபைட் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் முதல் ஹீரோவின் ஆரம்பிச்சாரு. இப்போ அதுல ஸ்டீவன் போல கட்டப்பாயி வராரு சண்டை போடுறதுக்கு. எடுத்தோடனே வெட்டுறாரு. ஹீரோவின் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ பெரிய மாசு இல்லைன்னு. அவங்களுக்கு நிறைய அடியாளெலாம் இருந்திருக்கும். அந்த மாதிரி அடியாலும் தாண்டி வருது. அப்புறம் அவரே பாசம் இருந்தப்பாரு. அடியாள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரியில் நம்ம அடியாலாம் பார்க்க மாட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மூவியில் வந்துடுவோம். மெயின் பாஸ் வந்தாலும் இவங்க தான் மடிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டோரி பேஸ்டா பத்தியில் சொல்லிட்டு விட்றாருக்கும். எப்பா மெயின் பாஸ் இந்த சைட் பாஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெலாம் அழிக்கிறது தான் நான் சொல்கிறேன். 1.5 மணி நேரம் மூவி அவங்களுக்கு வேணால் கண்டிப்பாக இது வச்சுருக்கேன். அடுத்து என்னது இன்னொன்று ஓப்பன் வேர்ல்டு விசஸ் நெதர் வேர்ல்டா அந்த மூவி ஒன்று இருக்குது, ரெடியாக இருக்குது. பாப்பன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக 8 வருவாங்க ஐஸ். எனக்கு ஓகே, உங்களுக்கு ஓகேன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து இடியை கொடுத்து நம்ம தண்டை அடிச்சு பார்க்க. ஹீரோவின் முக்கிய மெயின் பவர் இந்த அதை வந்து நம்ம ஓவர் வேலை நம்ம காட்டியிருக்க மாட்டாங்க. ஹீரோவினுக்கு தண்டர் பவர் உண்டுன்னு. ஹீரோவின் ஸ்பான் மட்டும் தண்டை போட்டாருன்னு வந்து ஒரு இடி விழுவும். அது மட்டும் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க தண்டை போண்டுன்னு. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் கோட்டையிலே அவர் இடிக்காங்க. அவரோட கோட்டையிலே அவர் இடிக்க தொடங்கிட்டார் ஹீரோவின். என்ன செய்யறாங்க, சுற்றி கையை வைக்க ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்குறன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. பார்க்கலாம், பொறுமையாக வந்து பார்த்தா நமக்கே தெரிஞ்சிடும் என்ன கதைன்னு. சிரிக்கடி இருக்கும். அப்போ கண்டிப்பாக போர்ட்டல் தான் ரெடி வந்துக்கோங்க. வெள்ளை கலர் ஆகுது, ப்ளூ கலர் ஆகுது, சுற்றுது. அதே தான். அப்போ என்ன டோஜி டோஜி கூட சுகுணான்ற பாருங்க. கோஜா கூட ஒருத்த வந்து லாக் பண்ணுவாங்க, கெத்தோ சுகுருவா லாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ லாக் பண்ண போறான்னு நினைக்க எனக்கு அப்படிதான் தோணுது. அதே தான் லாக் பண்ண போறாரு, லாக் தான் பண்றாரு. நான் கையில ஏதாவது ஆகுது இந்த மணி திட்டு அது கலர் கலரா பார்க்கலாம். அதான் ஓட்டத்தை பார்க்காரு. இது 2 பால் தூக்கி போட்டுருக்காரு. 2 பால் போறாரு. 2த்தையும் பிடிச்சி நிறுத்தி வச்சுட்டான். ராக்கெட் விடுறாரு. ராக்கெட் முடிச்சுட்டு இருக்காரு. சரி, படுத்துட்டு இருக்காங்க சந்தோஷத்துல ஹீரோ அப்படின்னு நிக்க வச்சிட்டாரு. அடுத்து நான் ஒரே இன்ட்ரெஸ்டா தான் போகுது. இந்த ராக்கெட் விட பார்க்காத அடி ஸ்டக் ஆயிடுச்சாச்சு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதாயிடுச்சு. அவர் சைலண்ட் விழுந்துட்டாரு நினைக்கிறேன். ஸ்டோரி தான். சரி விடுங்க, 6 பேர் அவளுக்கு எப்போ வரும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம எச்சு வெட்டா இருப்பாரு. இப்போ அவன்கிட்ட வந்து ஹீரோ பிரெயின் ஆள் ஒன்று இருந்திருக்கும்ல. ஹீரோ பிரெயினுங்கிறது இம்மார்டல் கைஸ், அதை அழிக்கவே முடியாது. அதை அழிச்சாலுமே அதோட ஸ்பிரிட் அந்த ஆவி யார் உடம்புலயே போக தான் போக ஒழிஞ்சு அதை அழிக்க முடியாது. எல்லா ஹீரோ பிரெயினுமே அந்த மாதிரி தான். அதே மாதிரி இப்போ இந்த எச்சு வச்ச மாதிரி ஒரு கேரக்டர் உண்டுல்ல, இந்த குழந்தை பையனா அந்த மாதிரி அந்த கேரக்டருக்குள்ள ஹீரோ பேருக்கு அதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களா. அது அடுத்து அதுக்கிட்ட ஒரு பீஸ்ட் வந்ததுல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது பேர் ஹயபுசா மாறும். நீங்கள் சைனீஸ் மித்தாலஜியில் இந்த சின்சானில் கூட ஒரு மூவியில் சின்சான் கூட ஒரு எபிசோட்ல ஹயபுசா மாறும் அப்படின்னு சொல்லுவாங்களா நிஞ்சா எபிசோட்ல. அதான் அந்த அந்த மிருகம் தான் அதில் இருக்கு. வேற என்ட்ராகனிங் இருக்கு. இது என்ன, இது எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போயிருப்பான். அங்கதான் ஒருத்தர் அடிச்சும் போது கோகன்ற பாருங்க அந்த வேல்ட முடிச்சிருப்பான். அங்க என்ட்ரு பாய் அவனை வெளியே வந்து கிடக்குமா என்ட்ரு முட்டை. அந்த டிராகனோட முட்டையோட குட்டி தான் இங்க கிடக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இது பில்லேஜஸ். இது வந்து நம்ம ஹீரோ தான் ஸ்டீவன் தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். இங்க கூட சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா அதான் நினைவு காட்டுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன காட்ட வச்சிருக்கீங்க என்பது ஒண்ணுதான். ஃபுல் மூவி 1.5 மணி நேரம் சரிங்களா. அதுல இருந்தா வரும். நான் போட்டா 1.5 மணி நேரம் சேர்த்து கூட இல்ல 10 நிமிஷம் வைப்பீங்க யோசிக்க. ஹீரோயின் யோசிக்காங்க ஸ்டீவன் செத்துட்டானா என்னாச்சு அப்படின்னு யோசிச்சு பயணிகளை யோசிச்சு பார்க்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது கதை முடிஞ்சுன்னு சோகத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது சரி இவனே என்ன கொள்ளும். இப்போ என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் தான் வந்து ஸ்டீவன் தோத்துட்ட மன்னன்னு காமிச்சாங்க. ஹீரோயின் ஜெயிச்சு தான் நாங்க வந்திருக்கோம். அப்போ என்ன சொன்னா ஹீரோயினோட அடியாள் இருப்பாங்க, அதெல்லாம் இங்க பார்த்துலாம அவனோட அடியாள். ஸ்டீவன் சாவல, அவர் ஹீரோ டக்குன்னு செத்துட மாட்டாரு, உசிலையும் விட்டுற மாட்டாரு. இப்போ நம்ம மீன் இருக்காது, மீனை பார்க்க அடிச்சு மீன் ஒரு ராக்கெட்டும் இருக்கு. இன்னும் மீன் ராக்கெட்டும் சேர்த்து விடுறாரு. இந்த சேர்த்துட்டா இவன் ராக்கெட்டை மட்டும் பிடிச்சா மீன் ஸ்ட்ரைட்டாவே என்ட்ரு பால்ல ஒரு அடி அடிச்சோன்னா அவர் அதுல இருந்து வந்துடுறாரு வெளியே. அவ்வளவுதான், தரமான மாடுகள். மீன் அப்படியே தூக்கி இன்வெர்டர்ல சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாரு. கத்தி சண்டை, கத்தினா அந்த கத்தி சண்டை கிடையாது, நம்ம ஸ்வாடு
எனக்கு என்ன ஒரு ஹைலைட்னா இப்போ பாருங்க, ஹீரோயின் முதல் கொடுத்தாருல அதே செயலுக்கு இவன் கொடுப்பான். அதுல டென்ஷன் ஹீரோயின் அடிக்க போவாரா வேகமா பரிசுண்ட போறான். இல்ல என்ன ஒரு ஹைலைட்னா ஹீரோயின் அதை வச்சிருக்கு என்ன ஸ்வாடையும் தெரியாது. ஆனா பார்க்க அயன் ஸ்வாட் பண்ணி என்ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். நம்ம சாதா வந்து பாத்தீங்கன்னா அயன் ஸ்வாடும் வச்சிருப்பாரு, நெதரைட் ஆர்மர் போட்டு அதுக்கு பவர் மேத்தி வச்சிருப்பாரு. அட்டி விழும் பாருங்க, அதுல அந்த வெஸ்டே உடஞ்சிரும். ஆர்மரை கிழிச்சு உட விட்டுருவோம் ஹீரோயின். இந்த உடஞ்சிட்டா சுக்கு சுக்கா வச்சா. இப்போ வந்து 2 பேத்துக்கும் ஹார்மோன் கிடையாது, 2 பேருக்கு கத்தி மட்டும் வேற. எக்ஸ்ட்ரா ஹீரோயின் பவர் இருக்கு அந்த காலம். இது ஹீரோ பிரெயின் வந்து ஹீரோயின் சேர்த்து அவங்களோட ஆவி இருக்கும்ல, அவனோட ஆவி ஒன்று யார் உடம்புக்குள்ளேயே போகும். இல்லைன்னா அவன் வச்சு கத்தி எல்லா ஹீரோவுக்கும் ஒரு அட்டாக் ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்துக்குள்ளேயே அந்த ஹீரோயினோட ஸ்பிரிட்டு ஒளிஞ்சுக்கும். ஸ்டோரி பேஸ்டா அதான் உண்மை, நான் சொல்லலை, போட்டிருக்காங்க. சேர்த்துக்கிட்டே கேட்டேன் மைன்கிராஃப்ட் மூவி எரிஸ்னு. அதில் ஒன்று தான் இந்த மூவி. கட்சின் மாதிரி கொஞ்சம் அழகா பெருசா இருக்கும். எனக்கு பார்த்த வரைக்கும் பிடிச்சது. 10க்கு 10 நாள் நான் கொடுப்பேன் இந்த மூவிக்கு. இப்போனா அவனை பார்த்து பவர்ட்டா எங்கேயோ போகுது. இப்போ அவர் பார்த்துட்டு அவர் பின்னாடி போயிட்டு என்ட்ரு விட்டு ஒரு ரெடி அடிக்காரு, கத்தி எடுத்து ஒரு வீச்சு வீசுறாரு. டோஜி கிக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஹீரோயின் ஸ்டீவன் ஜெயிச்சிட்டானா அப்போ வந்து அவரோட அடியாள் ஹீரோயினோட அடியாள்லாம் சொல்ல அது எப்படின்னு திரும்பி அப்படியே மாறிச்சு. பனி அந்த உல்ஃப் வந்து பனிக்கட்டியே மாறிச்சு. எல்லாத்துக்கும் பவர் போன மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாத்துக்கும். நம்ம ஹீரோயின் தோத்துட்டாரா அடி யோசிக்காங்க அவனை அடியாலாம். இப்போ கரெக்டாக ஹீரோயின் இங்கே டெலிபோர்ட் ஆக்கி விடுறான். அவனோட பவர்லாம் போன உடனே சண்டை போடுறாங்க. ஹீரோயின் பார்க்க நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு வாயை பழக்காம டிராகன் சிரிப்பா எனக்கு ஹீரோயின். இப்போ கூட பாருங்க ஸ்டீவன் நம்ம வந்து இவனை சேர்த்துக்கலாமா தான் யோசிப்பாரு. ஆனால் ஹீரோயினை விட்டு விடுக்க மாட்டான். கோவத்தில் அடி கத்துறான். சரி மறந்துட்டான். இப்போ திரும்பி போனா கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. இப்போ பாருங்களேன் குத்திட்டானா, ஆனா சாக மாட்டான். வேற அவனை ஹீரோயின் தோத்துட்டான். ஆக்சுவலி அவ்வளோதான், அவன் இருக்க பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அவன் ஸ்டோரி பெஸ்ட்டாக அவன் தோத்துட்டான்ல, அவனை தான் அடிச்சிட்டாங்கல்ல. கடைசி ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்க. முழு பவரையும் யோசிப்பான், ஆனால் வராது. அவ்வளோதான், தோத்துட்டான். இதோட ஹீரோயின் கதை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஹீரோயின் இம்மார்ட்டல் மைண்ட்ல என்னைக்குமே வச்சுக்கோங்க. மைன்கிராஃப்ட் பேஸ் படி ஹீரோயின் இம்மார்ட்டல். அவன் சாக மாட்டான். இதை பாருங்க ஆவியே மாட்டானா நினைப்பீங்க. இது ஜோக்கர் பிரதோட தப்பா இருக்குன்னு நினைப்பீங்க. அதான் கிடையாது. இது வருதா நீ வந்து தடுத்து விடுவான். ஆனா கடைசியில் அப்படிதான் நம்ம தடுத்து விடுற மாதிரி தான் இருக்கும். ஆனா தடுத்து விட மாட்டான். போயிட்டானா பாருங்களேன் ஸ்ட்ரைட்டா போய் எங்க போக மட்டும் பாருங்க. அந்த ஆவி இப்போ வந்து நிழல காமிப்பாங்க. நம்ம அண்ணனோட நிழல் காம ஸ்டீவனோட அண்ணன் நிழல் காம அதுல ஹீரோயின் தான் சொன்னோம்ல, அது யாரோட உடம்புலயே போய் ஒட்டிக்கும் ஆவி. அதான் இவனை ஆய்வு முடியும். இப்போதைக்கு வெளியே வராது. இப்போ எல்லாரும் மறைஞ்சிட்டாங்களா, அவங்க கதை முடிஞ்சிட்டு இவனுமே போயிறாங்க. இவன் ஒரு ஹீரோயின் ஆச்சு. போயிட்டான். சல்யூட் வைக்கிங்க விட்டு பார்க்க நம்ம தோத்துட்டோமா அப்படின்னு. இப்போ கூட பாருங்க ஸ்டீவன் எவ்வளோ நல்லவனு இதில் கூட நிரூபிப்பான். சரி நம்ம கூட சேர்த்துக்கணும் யோசிப்பானா அவன் வேண்டான்னு விலகி போயிடுவான். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இவன் கொடுத்து சேர்ந்து ஏன் கேட்பான். நான் வந்துட்டான் வெளியே போயிடுவான். இதனாலதான் ஸ்டீவன் ஒரு குட் கேரக்டர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. உதயம் குட் கேரக்டர் தான், தப்பு கிடையாது. அது ஒன்றும் பெரிய இது குண்டு விடுறான். குண்டு மீன்ஸ் வெடிக்கிறது அதான் சரிங்களா. எல்லாம் ரெடியாக இருந்தக்காண்டி சொல்கிறான். குண்டு விடும்போது அவன் நம்ம எச்சத்துப்பி என்ன வருவார். என்ட்ரிமன் வாலில் வந்து பறந்து விடுப்பாரா, சைடாகவே அவனை தட்டி விட்டுருவான். அது இன்னொருத்தன் அந்த ரெண்டு டேகனோட வளர்த்துட்டு இருப்பானா அவன் ஹீரோ. அது யாரு ஸ்டீவன் வந்து முட்டையை எடுத்து கொடுப்பான். அதனால ஒரு தடுத்து விட்டான் தெரியுமா, திசை மாறி விட்டான்ல, மேலே போச்சுட்டு ஒருத்தன் அவன் தான் எடுத்து வளர்த்துருப்பான் சரிங்களா. கொடுத்து அவனை வளர்த்துருப்பான். இது யாருன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு கேரக்டர். இது என்ன கேரக்டர்னா இந்த ஹீரோ பிரெயின் ஸ்குவாட் இருக்குல்ல, இவங்க வந்து பார்த்தோன்னா இவனோட வில்லேஜை அழிச்சிருப்பாங்க. அது எப்படின்னா அவங்க அம்மா அப்பா 2 பேர்த்தையுமே இந்த ஸ்குவாடு என்ன விழுகின்றதா. நீங்க என்னோட மைன்கிராஃப்ட் மூவி பார்த்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட பேர் பார்ட் 2 அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் பார்த்துருப்போம். வில்லேஜ் ஹவுஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு நெதரைட் போட்டு இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கிட்ட இருந்திருக்கும். லூட்டி இவங்களோட பொக்கிஷம் திருடுறதுக்காக அவன் வந்து இவங்க வில்லேஜே கொண்டிருப்பான். வந்து பார்த்தா அவனோட அம்மாவை கொண்டிருப்பான். கத்தியால குத்திப்பாங்க. அப்பா தூக்கிட்டு ஓடுவார் அவனை, இதே காப்பாற்று நம்ம பையனை அப்படின்னு. வந்து அவன் இழுப்பான். இப்போ வாங்கப்போன்னு அந்த கட்சியில் வாய்ஸ் தான் வராது, நான் சொல்கிற வாய்ஸ் தான் வரும் சரிங்களா. இப்போ ஒரு அட்டி டவுந்துன்னு வந்து விழுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எரிப்பந்து கல் இருக்குல்ல, அந்த வந்து விழுந்தோடனே அவன் ஸ்ட்ரெயிட்டாக நெதரை போடல டெலிபோர்ட் ஆயிடுவான். பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாண்ட் இடத்துக்கு போயிடுவான். சாண்டா அந்த இடத்துக்குள்ளே போயிடுவான்.
ஸ்கெல்டன் அப்போ மோதிடுவான். ஸ்கெல்டன் கொல்ற மாதிரி ஒரு அம்மா மட்டும் விட்டு அவ்வளோதான், அது துரத்தாதே விட்டுரும் சின்ன பையனால. நிறைய விதர் ஸ்கெல்டன்லாம் இருக்காங்க. விதர் ஸ்கெல்டன் வந்து இப்போ அவனை துரத்துவாங்க. அப்போ தெரியாமல் முடிஞ்சு கீழே விழுந்துருவான். சாவான்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது, சாக மாட்டான், உள்ளே விழுந்துருவான். அது வந்து இந்த ஸ்டாண்டுக்குள்ளே விழுந்துருவான். இதில் தான் அவனுக்கு ஹீரோவின் ஸ்பிரிட் போயிருக்கும். அந்த ஸ்பிரிட் தான் இப்போ இவனுக்கு முழுசாக கொஞ்சம் பாதி கண்ட்ரோல் இவனை தான் எடுக்கும். இவனை பாதி கண்ட்ரோல் இவனுக்கு, பாதி கண்ட்ரோல் அந்த ஹீரோவின் அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்துடும். இன்னொரு ஹீரோவின் ஸ்பிரிட்டு சரிங்களா. அதெல்லாம் சண்டை போடுவான். நீங்கள் தாண்டா என் வில்லேஜ் அடிச்சிங்க. அவனோட பாதி ஸ்ட்ரென்த்தை வச்சு இப்போ இவனை அடிச்சுட்டு இருப்பான். அதில் பாதி ஹீரோவின் வந்து இவனுக்கு கொஞ்சம் சக்தி கொடுக்கும். சரி நம்ம நல்லவனாக தான் இருக்கான்னு இவங்க கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெதரேட்டிங். நெதருக்கு போனாலும் நெதர் ஸ்வாட் வந்து நெதர் ஆர்மர் எல்லாரும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஸ்டோரி பெஸ்ட்டாக வரும். அந்த மாதிரி நெதர் ஸ்வாட் இவனோடது. இப்போ வந்து நம்ம மெயின் ஹீரோவின் இருப்பார்ல, அவனோட ஸ்வாடையும் இவன் தான் வச்சுட்டு இருப்பான். ஃபைனலி இவனையுமே நம்ம ஸ்டீவன் வந்து பீட் பண்ணுவார். அது வந்து நெதருக்கு போயிட்டு இவனை பீட் பண்ணுவார். அது ஒரு ஃபைட்டு, கடைசி லாஸ்ட் ஃபைட்டு சரிங்களா. ஏன்னா 2 ஸ்வாடு கையில் வச்சிருக்கான, ஒன்று ஹீரோவின்னு ஒன்று இவனோட நெதர் ஸ்வாட் ஒன்று. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் இவனை கொல்லாண்டு போகும்போது தான் ஒரு கண்ணன் வந்து மேலே விடும். அது வந்து இவனோட பழைய கிட்ட தான் இவன் தான் இப்படி தான் மாறி இருப்பான். இவன் தான் பெருசாக இருப்பான். வேண்டான்னு சொல்லுவான். சரி வேண்டாம், அது ஸ்பிரிட் அடி கேட்டுருவான் சொல்கிறத. பாதி கட்பாடு அவன்கிட்ட தானே இருக்குது, அதனால தான் விட்டுட்டு போயிடுவான். போகும்போது சொல்லுவான், திரும்பி வந்து அவன் சோடை எடுத்துகிட்டு போயிடுவான். அந்த இடம் அழிஞ்சவனை இப்போதைக்கு தான் கிளம்புவான். எல்லாமே இழிஞ்சு வந்துட்டு இருக்குமா. சரி வாங்க நம்ம இங்கிட்டு கிளம்பலான்ட்டாக்குன்னு வெளியே போயிடலான்னு சொல்லுவாங்களா. வெளியே வந்து அவனோட ஸ்பேஸ்ஷிப்புங்க வெளியே நிற்கும். கரெக்டாக நிற்பாங்க வில்லேஜில் சேர்ந்து. கரெக்டாக அவங்க வந்து ஸ்டோனுமே வந்து விழுந்துரும். மேலே வந்து ஒரு லைட் தங்கிட்டு இருக்கும். அதை ஆடி கீழே விழும்போது அவங்க தப்பிச்சிருவாங்க. சரி நம்ம அடுத்து ரொமான்ஸ் லைட்டாக பண்ணுவாங்களா, கண்டுக்காங்க கைஸ். அந்த கரெக்டாக அந்த ஐயப்புசா மாறும், அது வந்து தூக்கிட்டு போயிடும். சரி நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லுவான். ஸ்டீவன் சொல்லுவான், அவன் அப்படியே ஓடிடும். இதான் ஐயப்புசா மாறும். டக்குன்னு ஓடக்கூடிய ஒரு பறவை வச்சாரு. அது ஓடும், பறக்காது சரிங்களா. இது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஜம்ப் ஜடக்கு அப்படின்னு கரெக்டாக போய் அவங்க லேண்ட் ஆயிடுவாங்க. இப்போ அதோட சேர்த்து இப்போ அவங்க வில்லேஜுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பார்ட்டி என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோதான் ஸ்டோரி பேஸ்டு. இதுதான் அட்டாக்குடு. இதுக்கடுத்து முழுக்க ஸ்டோரி தான் வரும். இதுக்காக அவங்க நினச்சி பார்ப்பாங்க பழைய நினைவுகள் அதையெல்லாம். சரி நம்ம வில்லேஜுக்கு போகணுன்னு பார்த்தா அவங்க வில்லேஜ் எவனோ அடித்து கொளுத்திருப்பாங்க. எவன் வந்து எவன் பண்ண வேலைன்னு தெரியாது. எவனோ அடித்து கொளுத்து விட்டுருப்பாங்க வில்லேஜையே. அதோட சோதனை பார்ப்பாங்க. யார் இப்படி கொளுத்துனாலும் யோசிக்கும் போது நினைவெல்லாம் வராது, கண்டுவைங்க சரிங்களா. அது கொளுத்திட்டு இருப்பாங்க. அதை எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ எழுதி பேசுன்னு அந்த சோகத்தோட அப்படியே உள்ள போவாங்களா. போகும்போது நம்ம அக்கா இருப்பாங்கல்ல, ஹீரோயின் அக்கா, அவங்க பார்ப்பாங்க. எல்லாம் நம்ம இருந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவனோட காட்டுவாங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருப்பாங்கல்ல, ஹீரோ வந்து இப்போ ஹீரோயின் வந்து போவாங்க ஒரு இடத்துல போய் உட்காருவாங்க. அவங்க வீடு கட்டியிருப்பாங்க. அங்கதான் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்களோட ஆயுதம், இந்த ஆயுதம் என்னன்னு தெரியல, ஈட்டி விட்டோன்னா இவங்க வந்து ஹெட்ஷாட் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தன் ஈட்டி விட திரும்பி நம்ம கைக்கே வரும்ல, அந்த ஹெட்ஷாட் இவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து எவனோ உடச்சு போட்டு போயிருப்பான். அதை பார்த்து இவன் அழுத்துட்டு இருப்பாங்களா. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்டீவன் வந்து எடுத்து கொடுப்பான், அதை வச்சுக்கோ அப்படின்னு. அது உடனே சீதாச்சன் தூக்கி போட்டுருவான். இல்லை வந்து பதுக்கி வச்சிருப்பான். கடைசியில் சரி பண்ணி அதை கொடுத்துருவான். வேற ஒன்றும் கிடையாது. கண்ணாடி வச்சுருவாங்களா, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லு ஹீரோ சொல்லுவாரு. அதை ஹீரோயின் கட்டி பிடிச்சிப்பாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நாய் குலைக்கிற சத்தம் வவும் கேட்கும். நான் இப்போதான் கேட்கும். என்னடா சத்தம் கேட்கும் பார்த்தா இவங்களோட பெட்டு தான். இவங்களோட பெட்டு தான் அந்த பொட்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும். வில்லேஜ் அங்கேயே தெரியாமல் இருக்கும் உள்ள. கடைசியாக சீவன் கிட்ட நக்கு இவனுக்கு ஒரு நகை கொடுத்துட்டு அப்படி எல்லாருமே ஹக் பண்ணிப்பாங்க. முதல் இவங்க ஹக் பண்ணுவாங்களா. அடுத்து அவனோட ஃப்ரெண்டு எல்லாரும் வருவாங்க. நம்ம எச்சுபடி சண்டை. அடுத்து அவங்க வில்லேஜர்ஸ் அடுத்து இந்த அக்கா, அடுத்து இந்த எண்டர் டிராகன் எல்லாரும் சேர்ந்து வந்து ஆமா அந்த அயபுசா மாறும். அந்த டிராகனுங்க மெயின் டிராகன் இருக்குங்க, அயபுசா மாறு காணுமே, எங்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இங்கேயே இறந்து சாப்பிட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது கெட்டி கொடுப்பாங்க. இதுக்கடுத்து தான் பார்ட்டி டைமே வரும். இதுதான் சீனு பார்த்துக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம பார்ட்டி டைம் அது சொல்லுவாங்க. பார்ட்டி போய் சாப்பிடும் மாதிரி அவங்க மட்டும் காணாமல் போயிடுவாங்க. இப்போ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ சைட்டாக முடிச்சுக்கலாம். காமனாக தான் வரும் சரிங்களா. வேற கட்டுக்காதீங்க லைட்டா. வேற உங்களுடைய சத்தம் கேட்கணும். இப்போதான் பார்ட்டி டைம் ஆரம்பிக்க போகுது. பேசி பண்ணு பாட்டி சிப்பா பேசிப்போ ஏதோ ஒன்று பறக்கிற ஏரில் பறக்குது கூப்பிடுவா. சரி வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் பார்த்து ஹீரோட்டை கேட்பாங்க என்ன விஷயம் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவன் போகிறான். பார்த்தா தான் உள்ள தெரியுது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சரி 2 பேரும் சிரிச்சுட்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும்.
ஒருத்தரா காட்டுறாங்க, எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. இதுல வந்து பாருங்க, இது எவனும் கிடையாது, இது எல்லாமே அவங்க ஆளுதான். எவன் இல்லைன்னா மாற மாட்டான். இதெல்லாம் இருக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மயபுசம் இருந்தாரு, இந்த என்ட்ரி கொடுத்துட்டு மயபுசம் இவன் பாப்பான் எச்சோடிச்சான போடணும். சரி எடுத்துக்காடுங்க, இவனையும் சேர்த்து எடுத்துட்டு போய் பாப்பான். ஐயோ தேவையில்லாம சொல்லிட்டோமோ அப்படின்னு வருத்தத்தை உட்காந்து பாப்பா வந்து இவனுக்கு காப்பி ஊற்றி இங்கே திரும்பி பார்ப்போம். அவ்வளவுதான், காப்பி கீழே ஓட்டிட்டு வரும். சரி எங்க இருப்பா நம்ம தேவை பார்த்துட்டு வராம வெளியே போவானா. வெளியே போக ஆச்சுன்னா குழந்தைகிட்ட உட்காந்து ஃபீலிங் பண்ணிட்டு இருப்பான். நம்ம எவ்வளவு ஒன்னா வந்து பாதி வில்லேஜா இருந்துச்சு, பாதி வில்லேஜ் தான் இருக்கே, இப்ப என்ன பண்ணலாம் வந்து எரிஞ்சிட்டு இருக்க மாட்டோம். வேற ஒன்று கிடையாது. கட்சின்னு இவக்குள்ளேயுமே இவளுக்கு தெரியாமல ஒரு ஈரவின ஆவி இருக்கும். அதான் இவனை அப்படி சிந்திக்க வைக்கும். சரிங்களா, அது வந்து ட்விஸ்டா முன்னவளே சொல்ற. வேற ஒரு இவளுக்குள்ளேயே இருக்கும் ஈரவின ஆவி. ஆனா வெளியே நம்ம காட்டியிருக்க மாட்டாங்க, யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கடைசி ஒரு கட்சியில தான் கேட்பாங்க. சரிங்களா, வேற ஒன்றும் கிடையாது. இதோட கடைசி ஸ்டோரி எடுத்துட்டு வந்தா நம்ம இவங்க ஹீரோவின் அந்த ஆயை வந்து ஸ்டீவனை கொண்டுருவோம் தெரியாம. கொண்டதுக்கப்புறம் அவ தெரிஞ்சிருவாளா, என்ன நம்மளே ஸ்டீவனை கொண்டோமே என்ன செய்ய வச்சுட்டு இருக்கும்போது அவளுமே செத்துருவா. ஸ்டீவன் போயிட்டா இனிமேல் நம்ம வந்து அவளுக்கு நினைச்சிடும், அதான் அவளை செத்துருவா. அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. இதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவித்து போயிருங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.